கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்டு யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், தொங்கு பாராளுமன்றமாக வருமா, காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா, பிஜேபியுமே, இது மாதிரியான குளறுபடிகள்லாம் ஒரு பக்கம் இதுவாகி சந்திரபாபு நாயுடு என்டிஏ கூட்டணிக்கு தான் என்னுடைய ஆதரவுன்னு திட்டவட்டமாக சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்த பிறகு இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு தான் இந்த இந்தியாவினுடைய நாயகனாகவே மாறிட்டார். மோடி தான் மறுபடியும் பிரதமர் ஆகிறார். ஓகே, இதை தாண்டி சந்திரபாபு நாயுடுக்கு விஜய் ஒரு வாழ்த்து எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. இப்போ என்னன்னா, விஜய் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு நபராக இங்கே தமிழக அரசியலில் தெரிய ஆரம்பிச்சிட்டார். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு பொதுவாகவே இந்த சினிமா நட்சத்திரங்களுக்கு என்ன சொல்கிறது, நம்ம அரசியலுக்குள்ளே வரலாம், நாமளும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டசபை உறுப்பினராகவோ அல்லது முதல்வராகவோ அல்லது எது வேணாலும் ஒரு அமைச்சராக கூட ஆகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கான காரணம் என்னென்னா, ஆந்திராவில் பவன் கல்யாண் ஒரு சூறாவளி மாதிரி சுற்றி அடிச்சிட்டாரு. இந்த பக்கம் கங்கனா ரணாவத் வழக்கம் போல், ஏமமாலினி, சத்ருகு சின்ஹா, இப்படி இப்போ இந்த திரை நட்சத்திரங்கள் வந்த பிறகு, குறிப்பாக சவுத்தில் வந்த பிறகு, ஏன்னா நீங்கள் கேரளாவில் மம்முட்டி ஒரு தடவை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், தமிழ்நாட்டில் நீங்கள் முதலமைச்சர் திரையில் தேடுறீங்க, நாங்களாம் தரையில் தேடுறோம் அப்படின்னு. அந்த தரையில் தேடக்கூடிய மாநிலத்தில் இருந்து ஒரு நடிகர் எம்பி ஆகியிருக்கிறார். குறிப்பாக எல்லாருடைய கவனம் இன்றைக்கி எப்படி சந்திரபாபு நாயுடு இந்தியாவினுடைய ஒரு ஹீரோவாக மாறி இருக்காரோ, அதே போல் ஆந்திராவினுடைய ரியல் ஹீரோவாக மாறி இருக்கிறவர் பவன் கல்யாண். நம்ம ஏற்கனவே கூட பேசிட்டோம். 175 இடம் சட்டப்பேரவையில் அதில் 21 இடம் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த 21 இடத்தையும் சொல்லி அடித்தாப்பில் 2 எம்பியும் இது பண்ணிட்டார். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் எப்படி இப்போ விஜய்க்கு இருக்கிற விமர்சனம் தான். விஜய் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியாச்சு, அந்த வாழ்த்துக்கு ஒரு ரிப்ளை பண்ணியாச்சு. வருகிற 12ஆம் தேதி அவர் ஆந்திர சட்டசபையிலே முதல்வராக பதவியேற்கப் போகிறார். அந்த முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவில் நரேந்திர மோடியிலிருந்து நம்ம ஊர் ரஜினிகாந்த் வரைக்கும் எல்லாரும் போக போகிறாங்க. அதில் விஜய்க்கும் அழைப்பு இருக்கிறது அப்படின்னு. என்ன, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறிட்டார், நடிகராக ஒரு பக்கம் இருந்தால் இப்போ அரசியல்வாதியாக மாறிட்டார். இப்போ என்ன சொல்லணும்னா, பவன் கல்யாண் மாதிரி ஏன் விஜய் ஒரு தீவிர அரசியலை கையில் எடுக்கலை அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருக்குது. உண்மையாகவே ஆரம்ப கட்ட காலத்தில் பவன் கல்யாணுக்கு அப்படி தான், ஒரு அண்ணனுடைய நிழல், சிரஞ்சீவின்ற அண்ணனுடைய நிழலில் வளர்ந்த அவர் ஆரம்பத்தில் படங்க வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் போது இவர் அண்ணன் தாங்க இவருக்கு படத்தெல்லாம் பிடிச்சி கொடுக்குறாரு, தனக்கு வர ப்ரொடியூசர்லாம் தம்பிக்கு மடம் மாற்றி விடுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்த பொழுது, ஆனால் நீ தனி ரூட்டில் பார்த்துக்க, என் ரூட்டில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பவன் கல்யாண் ஒரு தனி ரூட்டை பிடிச்சாப்புல. அதுக்கப்புறம் சிரஞ்சீவிக்குள்ள மாஸ் தெரியணும், அந்த மாஸை வைத்து நாம் ஏன் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு பிரஜாராஜ்யம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சிக்கு ஆந்திரா முழுக்க அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்தது. அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சோன்னா அவருக்கு பெரிய மாஸ் நமக்கு இருக்குதுன்னு நினச்சி திருப்பதியில் அவர் தேர்தல் நின்ற பொழுது டெபாசிட்டை இழந்தார் சிரஞ்சீவி. அப்போ தான் சொன்னார், இதே மம்முட்டி சொன்ன மாதிரி தான், நான் எங்கள் முதல்வரை நாங்கள் தரையில் தேடுறோம், நீங்கள் திரையில் தேடுறீங்கன்னு. சிரஞ்சீவி சொன்னது என்னென்னா, வரவங்க பூரா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர கூட்டம் பூரா என்னை பார்த்து கை கொடுக்கறதுக்கு, விசில் அடிக்கிறதுக்கு, அன்னையான்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான். ஓட்டு போடும்போது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்மளை வெறும் திரையில் மட்டும்தான் ரசிக்கிறாங்க, நிஜத்தில் நம்மளை ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவங்க ஆக்க மாட்டாங்க, அதனால் நான் அரசியல் விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இவர் ஜனசேனான்னு ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு தன் தம்பிக்கு சொன்ன அறிவுரை என்னென்னா, சிரஞ்சீவி தம்புடு இது சரி வராது, நானும் நீ பார்த்துட்ட பிரஜாராஜ்யம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து எனக்கு இருந்த மாதெலாம் பார்த்துட்ட, நீ வேணாம், நீ நல்லா நடிச்சிட்ருக்க, வருஷத்துக்கு ஒரு 3-4 படம் பண்ணு, நல்ல சம்பளம் வாங்கணுன்னு. இல்லைனா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, ஏன் ஆந்திர அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவேன், நான் இங்கே கணிசமான ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியை பிடிப்பேன், ஜனசேனா கட்சி ஆந்திராவில் ஒரு முக்கிய கட்சியாக மாறும் அப்படின்னு திடமாக சொன்னபோது நிறைய பேர்லாம் அதை கேலி பண்ணாங்க. அதே போல் தான் கடந்த தேர்தலில் ஜனசேனா நின்ன பொழுது டெபாசிட் ஒரு தொகுதிகளும் ஜெயிக்கல, டெபாசிட் இழந்துட்டார். திரும்பவும் பவன் கல்யாண் இந்த கட்சியை கழிச்சிடுவார், திரும்ப நடிக்க வந்துடுவார்னும் போது இந்த நாடாளுமன்ற சட்டப்பேரவை எலெக்ஷன் ஒன்றா ஆந்திராவில் பவன் கல்யாணுக்கு எங்கே மவுஸ் கூடுச்சுன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி சரியான காரணமே இல்லாமல் சந்திரபாபு நாயுடுவை கைது செய்தது, அவருடைய அலுவலகம் வீடுகளில் ரெய்டு விட்டது தாங்க இதில் தப்பு. சில விஷயங்களை நீங்கள் தொடவே கூடாது, கண்டு காணாமல் போய்கிட்டே இருக்கணும். அப்படி நாயுடு தொட்டார், ரெட்டி கெட்டார். இதில் தான் வந்தது பிரச்சனையே. போட்டான் சந்திரபாபு நாயுடு போட்டு ஜெயிலில் அடைச்ச உடனே
பெரும் கொந்தளிப்பாச்சு. அதனால தான் பவன் கல்யாண் நேராக போய் பாலகிருஷ்ணாவையும் சந்திரபாபு நாயுடு மகனையும் பார்த்து நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்ற இடத்துல தான் ஜனசேனா தூக்குச்சு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏன் பவன் கல்யாண் மாதிரி விஜய் வெளியே இருந்து ஒரு அரசியல் பண்ணுறாரு? ஏன் வந்து காட்டமாக இப்போ பவன் கல்யாண் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. நம்ம போன வீடியோவில் கூட பார்த்துருந்தோம். ஏ ஜெகன், உன் அராஜகத்தையும் உன் அட்டுழியத்தையும் நான் வந்து அடக்குவேன், இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு வீர ஆவேசமாக போகிற இடம்லாம் பேசினப்போ அங்கே ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சிக்காரர்கள்லாம் என்ன சொன்னாங்க, இவர் ஏதோ சினிமா கேமரா இருக்குதுன்னு நினச்சின்னு பேசுகிறாரு, இது ஸ்க்ரீனில் டைலாக் பேசுகிறதெல்லாம் பவன் கல்யாண் வந்து பேசிகிட்டு இருக்காருன்னு. ஆனால் அந்த ஸ்பீச் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது. பவன் கல்யாணை ஒரு ரியல் ஹீரோவாக பார்க்க ஆரம்பித்தார்கள். ஏன் அது மாதிரியான ஒரு விஷயத்தை விஜய் எடுக்க மாட்டேன்றாரு? ஏன் வந்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அறிக்கை அரசியல் பண்ணியிருக்காரு, புஷி ஆனந்தை வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் எப்போ களத்துக்குள்ளே வருவார், இவர் எப்போ மக்களை சந்திப்பார், இவர் எப்போ மாநாடு போடுவார், எப்போ திருமண கூட்டம் பேசுவார், இவர் எப்போ நடைபயணத்தை தொடங்குவார், இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கும்போது விஜய்க்கு பயமா? நீங்கள் பவன் கல்யாணை பார்த்து தான் விஜய், புனித் ராஜ்குமார் மாதிரியான ஆட்கள்லாம் அவருடைய மேனரிசம், அவர் ஸ்டைலை பார்த்து தான் இவங்கெல்லாம் வந்தவங்க தான். இந்த பேண்ட்டு மேலே பேண்ட்டு போடுறது, டைலாக் பேசுறது, இதெல்லாம் ரைட்டு. அதுக்கு விஜய் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற பதில் என்னென்னா, அது நியாயமான ஒரு பதில் தான். இப்போ கோட் படம் ஏறக்குறைய விஜய்க்கே ஒரு 200 கோடி சம்பளம், அதை பட்ஜெட் ஒரு பக்கம், அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க, ஏஜிஎஸ் நிறுவனம் ஒரு பெரிய செலவு பண்ணியாச்சு. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு, இதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, படம் ரிலீஸும் அறிவிச்சாச்சு. அதனால் இந்த நேரத்தில் அரசியல், அது இது போராட்டம், மாநாடு இதெல்லாம் கலந்துக்கிட்டால் அந்த படத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக மாறும். நீங்கள் வாரிசு துணிவு சமயத்திலே நடந்தது பார்த்தீங்களா? துணிவுக்கு அதிக ஸ்க்ரீனும் வாரிசுக்கு கம்மியான ஸ்க்ரீன்ஸும் கொடுத்த பொழுது அதுக்கு ஒரு பெரிய சர்ச்சை உண்டாயிடுச்சு. அப்புறம் ஈக்குவலாக கொடுக்குறோன்னு சொல்லி ரெஜின் நிறுவனம் வந்து 2 படங்களுக்கு சரிசமமாக கொடுத்தாங்க. இப்போ ஒரு அரசியல் களத்துக்குள்ளே விஜய் வந்து பேசினா அது விஜய்க்கு ஒரு ஃபேவராக இருந்தாலும் விஜய் வைத்து படம் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளருக்கு பெரிய பிரச்சனையாக மாறும். இந்த படம் ஓகே, அடுத்து வந்து எச் வினோத் படம், அதனால் இந்த படங்களை முடிச்சுட்டு நான் விஜய் ஃபுல் ஸ்விங்கில் அரசியல் களத்திற்குள் இறங்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 2026 ரொம்ப தூரத்தில் இல்லை. இன்னொரு பக்கம் என்ன பேச்சு அப்படின் பொழுது, இப்போ சீமானுடைய நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது. ஏன்னா இந்த தேர்தலில் கணிசமான ஒரு ஓட்டு வாங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு சீமான் அங்கே பிடிச்சதுக்கான காரணம் என்னென்னா, 40 தொகுதியிலையும் நாங்கள் 5 ஓட்டு வாங்குறோமோ 50,000 ஓட்டு வாங்குறோமோ நாங்கள் தனித்து தாங்க நிற்போம். அப்படி தனித்து நின்றதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணுங்க. ஏன்னா நாங்கள் கூட்டணி வைக்கும் பொழுது அவங்களுடைய கருத்து முரண்பாடு, எங்களுடைய கருத்து முரண்பட்டு போனால் எங்களை நம்பி ஓட்டு போடுறோம் என்ன நினைப்பாங்க, எங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சீமானோட இந்த ஸ்பீச் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ கூட என்ன சொல்கிறாரு, நாம் தமிழருடைய கொள்கை, எங்களுடைய அந்த கட்சியினுடைய சில விஷயங்கள் இதெல்லாம் ஓகே பண்ணால் விஜய் வரட்டும், எங்களை கூட கூட்டணிக்கு வரட்டும், நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இன்னொரு பக்கம் விஜய் பிரபாகரன் கொஞ்சம் நூலிழல் தான் அவருடைய வெற்றி இழப்பை இழந்திருக்காருங்க. நெட்டி ஒரு கொஞ்சம் இது பண்ணியிருந்தா நான் அவர் விருதுநகரத்துக்கு ஒரு எம்பியாக மாறி இருப்பார். மறுபடியும் வாக்கு எண்ணிக்கை மறு எண்ணிக்கை பண்ணணும்னா வந்து பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்காங்க. உண்மையிலே கிடைச்சிருந்தா எம்பி ஆகியிருந்தா ஒரு பெரிய சந்தோஷம். அவருக்கும் ஒரு கணிசமான வாக்கு கிடைச்சிருக்குது, தேமுதிகவுக்கும் ஒரு பலம் இருக்குது. விஜயோடைய தமிழக வெற்றி கழகம், சீமானுடைய நாம் தமிழர், விஜய் பிரபாகரன் பிரேமலதாவுடைய தேமுதிக, இந்த 3 கட்சிகளும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாக இணைந்தால் ஒரு கணிசமான ஓட்டு, கணிசமான தொகுதிகளை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான அரசியல் யூகத்திற்குள் விஜய் போவாரா? அவர் எப்படி மக்களை சந்திப்பாரா? அவருடைய மாநாடு எங்கேருந்து தொடங்கும்? அவர் மாநாடு வந்து அந்த கடைசி படத்தை முடிச்சுட்டு தான் ஆரம்பிப்பாரா? அது மதுரையிலையா, திருச்சிலையா, அல்லது நாகப்பட்டினத்துலையான்னு கேள்விக்குறியான ஒரு இதுவாக இருக்குது. இப்போ என்னென்னா, வருகிற 22ஆம் தேதி, ஜூன் 22ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள். அந்த பிறந்த நாளுக்கு ஏற்கனவே இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, 2 படம் ரீரிலீஸ் படங்கள் வரப்போகுது. ஒன்று போக்கிரி, இன்னொன்று துப்பாக்கின்னு. இதை தாண்டி கோட் படத்தினுடைய அப்டேட் ஒன்று வரலாம். அப்புறமா அரசியல் சம்பந்தமான ஒரு அறிவிப்பை விஜய் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, சொன்ன மாதிரி வந்து இப்போ பவன் கல்யாண் மாதிரியான ஒரு அரசியலை பேசினா அது வந்து அவர் நடிக்கிற படங்களுக்கு, தயாரிப்பாளருக்கு பிரச்சனையாக மாறும் அப்படின்னு. பவன் கல்யாண் ஜெயிச்சது விஜய் மாதிரியான ஒரு ஹீரோக்களுக்கு, அரசியலுக்குள்ள இருக்கிற ஹீரோக்களுக்கு, நீங்கள் பவன் கல்யாண் மட்டும் இல்லை, சுரேஷ் கோபி, கங்கனா ரணாவத், இவருடைய வெற்றி அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை, நம்பிக்கை கொடுத்துருக்கிறது. ஓகே, வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழகத்தில் விஜய், சீமான், விஜய் பிரபாகரன் கூட்டணியாக இருக்குமா அல்லது விஜய் தனியாக இருப்பாரா அப்படின்ட்டு வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி.